சோத்திரம். அதனால பாருங்க, கற்புள்ளவைகளோ அன்புள்ளவைகளோ பேசவே தெரியாத அன்பு, ஆனா பெரிய படம் மட்டும் சும்மா பூசி அங்க இங்க பூசி மேக்கப் எல்லாம் பண்ணி கதைக்கிறதுக்கே அன்பு தெரியாது. பேணுனதுக்கு இந்த வேடிக்கை. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பம் சீரழிந்து போகிறது. சபையில ஊழியம், ஆனா குடும்பத்தில் ஒற்றுமை இல்ல. தேவையா இது? ஓமா இல்லையா? தேவை ஆண்டவருக்கு இது? வீட்டுல சரியில்லாம வெளியால அம்பலத்துல ஆடி வேலை இல்ல, கத்துறதை ஏற்றுக்கொள்ற தெய்வம் இல்ல, வீட்டுல சரியா இருக்கும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க உலகத்தோடு நாங்க என்ஜாய் பண்ணுறோம். சேர்ச்சில் உள்ளதெல்லாம் டிக்டாக், சினிமாக்கு, டான்ஸ். யாழ்ப்பாணத்துல சொன்ன மரியாதையா அதை டிலீட் பண்ணி இல்ல, உன்னை அடுத்த முறை காணக்க நடக்கிறது. நானா? ஏய், என்னடா பேதுரு மாதிரி நானாண்டு கேட்கிறேன். நீதான். நான் டிக்டாக்லும் இருக்கிறேன், வாட்ஸ்அப்பிலும் இருக்கிறேன், எல்லா அப்பிலும் இருக்கிறேன், ஆப்பிலும் இருக்கிறேன். கிறிஸ்துவ விட்டு கொடுக்க மாட்டேன். நான் நாக்க நட்டி சன்னி இழுத்த மாதிரி எல்லாம் போட்டு போறது இல்ல. வடிவா வலிக்கிட்டு சன்னி இழுத்த மாதிரி எல்லாம் போட்டு போடும். எனக்கு பார்க்கும்போது துக்கமா இருக்கு. ஐயோ, நல்லா இருந்த பிள்ளை இந்த போட்டோ எடுக்கிறது சன்னி இழுத்துட்டுதே. கவனம், ஜாக்கிரதை. இன்னைக்கு அன்பு இல்ல, நடிப்பு வர கர்த்தர் எதிர்பார்க்க அன்பத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிலத போன பார்த்தா சேவையோ, சில பாசர்மாரே மோசம். டீ ஷர்ட்டோட அப்படி நின்று இப்படி நடிப்பு, அப்படி நடிப்பு. இந்த கேவலம் கண்ட வேலை கிறிஸ்தவ வாழ்க்கையில வேணும். ஒழுக்கம் இருக்கணும். பைபிள் எந்த ஒழுக்கத்தை சொல்லுதோ அதை நானும் நீங்களும் கை கொள்ளலாம். வட்டியில போக மாட்டோம். அதுக்கு ஆமனம் இல்லை, ஒண்ணு இல்லை. பயம் சிலர் வட்டியில போறதுனால சிலர் அல்லேலூயா ஒரு நாளை பெட்டியில போவோம். ஆமன காணும். அதுக்கு போறதுக்கு முதல்ல ஒழுங்கா கர்த்தருடைய வசனத்தின்படி வாழும். நாளைக்கு போனாலும் பயப்பட மாட்டோம். பரலோக மங்களக்குள் அல்லேலூயா. வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழும். ரோமருக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 15:14 நினைக்கிறேன், நாம் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ராஜ்யம். ஆகையினாலே கற்புள்ளவைகளோ அன்புள்ளவைகளோ. அடுத்தது நல்ல கீர்த்தி, நல்லது செய்து நல்ல கீர்த்தியை சிந்திங்க. அடுத்தது புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொள்ளும். அல்லேலூயா. சிந்தனையை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவருடைய சிந்தனை பாதுகாப்பா இருக்கும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ குடும்பம் எல்லாம் சீரழியுது. சிந்தனையை சத்துருவானவன் வஞ்சிக்கிறான், ஊழியக்காரர்களை வஞ்சிக்கிறான், விசுவாசிகளை வஞ்சிக்கிறான், புதிய ஆத்மாக்களை வஞ்சிக்கிறான். நல்லா இருந்த பிள்ளைகள் திடீரென்று நாசமான நிலைமையில போகிறார். நானும் நீங்களும் கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு எங்களை ஒப்புக்கொள்ளும். உண்மை பரிசுத்தமாய் வாழுவோம். குடும்பத்தை நேசிப்போம். வேலை ஸ்தலத்துல ஒழுங்கா இருப்போம். பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா இருக்கணும். பக்கத்து வீட்டுல ஒழுங்கா இருக்கணும். வாழ்ற அயலவர் மத்தியில சாட்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சும்மா கத்த இல்ல, எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அதற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கு. வளர்ந்து வாலிப பிள்ளைகளா வரும்பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கவனமா இருக்கணும். விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. படிப்புல கோட்டை விட்டுறக்கூடாது. குடும்பத்தை நாசமாக்கிற கூடாது. சந்தோஷமா இருக்கணும். அன்பா இருக்கணும். சிந்தனையை காத்துக்கொள்ளணும். அதற்காகவே கர்த்தர் நம்ம அதுல கவனமா இருக்கும். கர்த்தருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எங்களை கனப்படுத்தும். ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நல்ல தீர்மானம் எடுக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்லுங்க. 5 காரியத்தையும். முதலாவது சந்தோஷமா இருக்கு. 2வது